ஹை ஃப்ளையர்ஸ், ஸ்கை பிரேக்கர்ஸ், எக்ஸாம் வாரியர்ஸ், லெட்ஸ் கியர் அப். நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தொடர்பான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸை பார்ப்போம். ஏன்னா இது ஒரு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் 26 ஜனவரி 1950. தெரியும். எப்போ அடாப்ட் பண்ணாங்க? 26 நவம்பர் 1949 அடாப்ட் பண்ணாங்க. 1950 ஜனவரி 26 அன்னைக்கு கேம் இன்டு எஃபெக்ட் என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, செகண்ட், Indian Constitution was adopted on 26 November 49. Okay, Dr. B.R. Ambedkar is known as the chief architect of the Indian Constitution. ஏன்னா அவர் தான் drafting committee head. அதனால chief architect of Indian Constitution யாரு? Dr. B.R. Ambedkar. The Constitution of India is the longest written constitution in India. இந்தியாவிலேயே லென்த்தியான இந்த வேர்ல்டு உலகத்திலேயே longest written constitution எதுனா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். It originally had 395 articles, 22 parts, 8 schedules. 395 ஆர்டிகல் ஷரத்துகள் இருந்தது. எப்போ கான்ஸ்டியூஷன் வந்தபோது 22 பார்ட்ஸ் இருந்தது, 8 ஷெடியூல்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ இட் ஹேஸ் 470 ஆர்டிகல்ஸ் ஆயிடுச்சு. 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஷெடியூல்ஸ் இருக்குது, 12 அட்டவணைகள், 25 பகுதிகள், 470க்கு ப்ளஸ் ஆர்டிகல்ஸ் வந்துருச்சு. ஓகே, 470 ஆர்டிகல்ஸ் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ ரெண்டுமே யூஎஸ்ஏ கிட்ட இருந்து நம்ம வாங்கணும். த கான்செப்ட் ஆஃப் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டிபிஎஸ்பிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள். அந்த கான்செப்ட் வந்து நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஐலாந்து கிட்ட இருந்து எடுத்துட்டோம். வாஸ் டேக்கன் ஃப்ரம் ஐலாந்து. பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வாஸ் அடாப்டட் ஃப்ரம் யூகே. நம்ம வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் பார்லிமெண்டரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். அது எதுனா யூகே கிட்ட இருந்து நம்ம அடாப்ட் பண்ணது தான் அந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ன்ற மெத்தட். த ஐடியாஸ் ஆஃப் ரிபப்ளிக் அண்ட் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ல இருந்து பெற்றவை. இந்த கான்செப்ட், இந்த ஐடியாஸ்லாம் எது? ரிபப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இதெல்லாம் கேம் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஓகே, அங்கிருந்து நம்ம அடாப்ட் பண்ணது. நெக்ஸ்ட், த பிரியாம்பிள் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட்ஸ் வித் வி த பீப்பிள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் அந்த பிரியாம்பிளுடைய கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது. நமக்கு நாமே எழுதி வழங்கி கொண்டது அதுதான் வி த பீப்பிள் ஆஃப் இந்தியா சொல்லி தான் அந்த பிரியாம்பிள் எழுதப்பட்டது. ஓகே, பிரியாம்பிள் டிஸ்கிரைப்ஸ் இந்தியா சாவரின், சோஷியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு இந்தியாவை பிரியாம்பிள்ல வரையறுக்கப்பட்டிருக்கு. எப்படி? சாவரின், சோஷியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். சாவரின் இறையாண்மை மிகுந்த, சோஷியலிஸ்ட் சமூக, செகுலர் மதசார்பற்ற, டெமோக்ராட்டிக் ஜனநாயக, ரிபப்ளிக் குடியரசு. இந்த தன்மையெல்லாம் கொண்ட நாடாக தான் இந்தியாவை பிரியாம்பிள் வரையறுக்குது. த வேர்ட் சோஷியலிஸ்ட், செகுலர், இன்டெகிரிட்டி இந்த 3 வேர்டும் பிரியாம்பிள்ல இருக்கு. இந்த 3 வேர்டு மட்டும் அப்புறமா தான் ஆட் பண்ணிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா 1976ல தான் ஆட் பண்ணிருக்காங்க. தி யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஆர் டிஸ்கஸ்ட் அண்டர் பார்ட் 1 ஃபுல்லா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ்க்கான வரையறைகளை பற்றி சொல்ற ஆர்டிகல்ஸ் இருக்கு பார்ட் 1ல. ஓகே, நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் தொடர்பான ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து எதுல இருக்குன்னா பார்ட் 2ல இருக்கு. 5ல இருந்து 11 வரலாமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் சிட்டிசன்ஷிப் தொடர்பான ஆர்டிகல்ஸ் அது பார்ட் 2ல இருக்கு. பார்ட் 3 12ல இருந்து 35 வரலாமான ஆர்டிகல்ஸ் வந்து பார்ட் 3ல இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான ஆர்டிகல்ஸ் பார்ட் 3ல இருக்கு. ஆர்டிகல் 12 to 35 வரலாமான ஆர்டிகல்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக்ல இருக்கு. நெக்ஸ்ட் டிபிஎஸ்பி, டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆர் அண்டர் பார்ட் 4 ஆர்டிகல் 36ல இருந்து ஆர்டிகல் 51 வரலாமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே டிபிஎஸ்பி தொடர்பான ஆர்டிகல்ஸ். அண்ட் தென் பார்ட் 4ஏங்கிறது அப்புறமா தான் 76 1976ல 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அது பார்ட் 4ஏல ஆட் பண்ணிருக்காங்க. ஆர்டிகல் ஒரே ஒரு ஆர்டிகல் தான், ஆர்டிகல் 51A பார்ட் 4A ஆர்டிகல் 51A எப்போ ஆட் பண்ணாங்க? 1976ல. எத்தனாவது அமெண்ட்மெண்ட் மூலமா? 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணாங்க. And then the Indian Constitution provides for a federal system with unitary bias. அதாவது கூட்டாட்சி ஆனால் எப்போ ஸ்ட்ராங் யூனிட்ரி பயாஸ், யூனியன் ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்போ? எமர்ஜென்சி டைமில். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 1 டிக்ளேர்ஸ் இந்தியா ஆஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா வந்து ஸ்டேட்ஸ் உடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுது ஆர்டிகல் 1. ஆர்டிகல் 14ல 18 வரலாமான ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னா ensures the right to equality. ஆர்டிகல் 14 to 18 right to equality. ஆர்டிகல் 19 to 22 right to freedom. ஆர்டிகல் 19 to 22 right to freedom. ஆர்டிகல் 23 to 24 இது ரெண்டு வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் 14ல 18 வரலாம் சமத்துவ உரிமை. ஆர்டிகல் 19ல ஆர்டிகல் 22 வரலாம் ரைட் டு ஃப்ரீடம். ஆர்டிகல் 23 and 24 இது ரெண்டும் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆர்டிகல் 25 to 28 25ல 28 வரலாமான ஆர்டிகல்ஸ் வந்து ensures the right to freedom of religion தொடர்பான ஆர்டிகல்ஸ் இது 25ல 28 வரும். ஓகே, ஆர்டிகல் 29 and 30 இந்த ரெண்டு ஆர்டிகலும் ensures cultural and educational rights. ஆர்டிகல் 29 and 30 ensures cultural and educational rights. ஆர்டிகல் 32 heart and soul of the constitution அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த ஆர்டிகல் 32 எதுக்கு? அந்த ஆர்டிகல் 32 empowers citizen to move to supreme court to enforce fundamental rights. அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது சிட்டிசன்ஸ் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டை நாடி விட்டு வழங்கும் சுப்ரீம் கோர்ட்டு. இந்த ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 32. There are 12 schedules in the Indian Constitution. First schedule பார்த்தா நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி சொல்லும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாம். அடுத்து செகண்ட் ஷெட்யூல் வந்து salaries of the president, governor, judges இவங்களுடைய salaries பற்றி சொல்றது செகண்ட் ஷெட்யூல். தேர்ட் ஷெட்யூல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் உறுதிமொழிகள் தொடர்பான அந்த ஃபார்ம்ஸ் முறைகள் எப்படி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் சொல்றது தேர்ட் ஷெட்யூல் இருக்கும். ஷெட்யூல் 4 ஃபோர்த் ஷெட்யூல் என்னன்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபால எப்படி சீட்டெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படிங்கிறத சொல்றது வந்து ஃபோர்த் ஷெட்யூல். ஃபிஃப்த் ஷெட்யூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைப்ஸ். ஷெட்யூல் ஏரியா மற்றும் ட்ரைப்ஸ்க்கான அந்த மக்கள் அந்த பகுதியினரை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பற்றி சொல்கிறது ஃபிஃப்த் ஷெட்யூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைப்ஸ். சிக்ஸ்த் ஷெட்யூல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ட்ரைபல் ஏரியாஸ் இன் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஷெட்யூல் ஏரியாஸ் ட்ரைப்ஸ்ன்றது ஃபிஃப்த் ஷெட்யூல் வந்தது. ஆனால் சிக்ஸ்த் ஷெட்யூலுங்கிறது எஸ்பெஷலி அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இந்த 4 மாநிலங்களில் இருக்க ட்ரைபல் ஏரியாஸ், நாங்கள் நிறைய ட்ரைபல் ஏரியாஸ் இருக்கும். அந்த ட்ரைபல் ஏரியாஸ் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான தகவல்களை சொல்றது இந்த 6th ஷெட்யூல்ல இருக்கு. 7th ஷெட்யூல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ட்ரைபல் ஏரியாஸ் இன் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஓகேவா? 6th ஷெட்யூல். 7th ஷெட்யூல் வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஒன்றியம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான அதிகார பகிர்வு பற்றி சொல்றது 7th ஷெட்யூல்ல இருக்கு. யூனியன், ஸ்டேட்ஸ், கன்கரண்ட் லிஸ்ட் 3 லிஸ்ட்லையும் எந்தெந்த அதிகாரம் எந்தெந்த பவர்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பிரித்து சொல்றது வந்து 7th ஷெட்யூல்ல இருக்கு.
செவன்த் ஷெடியூல் வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் ஸ்டேட்ஸ், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படி பிரிக்கிறாங்க இல்லையா, அது வந்து செவன்த் ஷெடியூலில் சொல்லப்பட்டிருக்கு. எய்த் ஷெடியூல் ரெகனைஸ்டு அஃபிஷியல் லாங்குவேஜஸ், அலுவலக மொழிகள், அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் பற்றி சொல்றது எய்த் ஷெடியூல். ஒரிஜினலி 14 இருந்தது, அதாவது எய்த் ஷெடியூல் கான்ஸ்டியூஷன் வந்து புதுசில் ஒரிஜினலி 14 லாங்குவேஜஸ் தான் வந்து இந்த ரெகனைஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இருந்தது. நவ் 22 லாங்குவேஜஸ் வந்துச்சு. ரெகனைஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸாக 22 மொழிகள் இருக்குது இந்தியாவில். இப்போ தென் 9th ஷெடியூல் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வுல இருந்து பாதுகாக்கப்பட்ட சட்டங்கள் மற்றும் ரெகுலேஷன்ஸ் வந்து 9th ஷெடியூலில் இருக்குது. நமக்கு தெரியும், இதில் தான் வந்து இந்த ரிசர்வேஷன், தமிழ்நாடு ரிசர்வேஷன் இதை கொண்டு வந்து வச்சாச்சு. அப்போ அதை மாற்ற முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது 9th ஷெடியூலில் இருக்குது. 10th ஷெடியூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம், அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறது 10th ஷெடியூலில் இருக்குது. நெக்ஸ்ட் 11th ஷெடியூல் பவர்ஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ், பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளின் அதிகாரங்களை பற்றி சொல்றது 11th ஷெடியூல். லாஸ்ட் 12th ஷெடியூல் பவர்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ், நகராட்சிகளின் அதிகாரங்கள் சொல்றது 12th ஷெடியூலில் இருக்குது. ஓகே, இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் பார்ப்போம். முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இப்போ தான் பார்த்தோம் 1951ல் ஃப்ரீடம், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டே என்னது நம்ம சொன்னோம் ஏற்கனவே. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்னது 9th ஷெடியூல் ஆட் பண்ணாங்க 1951 பார்த்தோம் இல்லையா, அதை ஞாபகப்படுத்திக்கணும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் 1951 வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணது இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 தான். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரிமோட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்ற ரைட் இருந்தது. ஆனால் அது பகுதி 12ல் 307 மாற்றிட்டாங்க. எப்போ மாற்றினாங்க? 1978 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் மாற்றினாங்க. ஓகே, and then right to property is now legal right under 300A. The President of India is the constitutional head of the country. Prime Minister வந்து real head of our country. The Constitution provides for an independent judiciary. சுதந்திரமான நீதித்துறைங்கிறது கான்ஸ்டியூஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. Supreme Court of India is guardian of Constitution. கான்ஸ்டியூஷனுடைய பாதுகாவலன், அரசமைப்பின் பாதுகாவலன் யாரு? Supreme Court. Judicial review power is vested in the Supreme Court and High Courts. இந்த நீதி புனராய்வுங்கிற பவர் யார் கிட்ட இருக்குன்னா Supreme Court கிட்டயும் High Courts கிட்டயும் இருக்கு. And then emergency provisions are covered in part 18ல எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஆர்டிகல்ஸ் பார்த்தோன்னா ஆர்டிகல் 352லேருந்து 360 வரலாமான ஆர்டிகல்ஸ் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அந்த டைட்டில் கீழே வருது. பார்ட் 18ல் இருக்குது. ஓகே, தென் 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி நமக்கு தெரியும். நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகே, நேஷனல் எமர்ஜென்சி பார்த்தோன்னா கேன் பி டிக்ளேர்ட் அண்டர் ஆர்டிகல் 352. ஸ்டேட் எமர்ஜென்சி வந்ததுன்னா மாநிலங்களில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும் போது பிரசிடென்ட் ரூல் அமல்படுத்த சொல்லி கவர்னர் சஜஸ்ட் பண்ணுவார். இதுக்கான ஆர்டிகல் வந்து 356, ஆர்டிகல் 356. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இஸ் அண்டர் த ஆர்டிகல் 360. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து நமக்கு நீதிபதிகளுடைய சம்பளம் தான் குறைக்கப்படும் சொன்னாலே, அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கான ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 360. மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் எப்போனா 3 இயர்ஸ் வரணும் ஒரு ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் அமல்படுத்தப்படலாம். ஓகே, பிரசிடென்ட் ரூல் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை பார்லிமெண்ட் வித்தின் 2 months. ஆனால் பிரசிடென்ட் ரூல் வந்து உடனடியாக அமல்படுத்தப்பட்டாலும் அது வந்து பாராளுமன்றம் அப்ரூவ் பண்ணணும். வித்தின் 2 months ஆஃப் பிரசிடென்ட் ரூலை அமல்படுத்தின 2 மாதத்தில் பார்லிமெண்ட் ஒப்புதல் பெற வேண்டும். ஓகேவா? நெக்ஸ்ட், நேஷனல் எமர்ஜென்சி கேன் பி டிக்ளேர்ட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன், ஆர்ம்டு ரிபெலியன். இது போல தருணங்களில், இது போல நேரங்களில் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தலாம். இதுவரை எத்தனை வாட்டி இந்தியாவில் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்துறதுக்கு எந்தெந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறத நம்ம கேதர் பண்ணிக்கணும். டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 19 சஸ்பெண்டட். ஆர்டிகல் 19ல் கொடுக்கப்பட்டிருக்க உரிமைகள் எல்லாமே நேஷனல் எமர்ஜென்சி பீரியடில் நிறுத்தி வைக்கலாம். நேஷனல் எமர்ஜென்சி பீரியடில் ஆர்டிகல் 19 கீழே இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பேச்சுரிமை, கூட்டம் கூடும் உரிமை, அதெல்லாம் இருக்கு இல்லையா, சங்கம் அமைக்கும் உரிமை, அதெல்லாம் வந்து நேஷனல் எமர்ஜென்சி பீரியடில் அதெல்லாம் நிறுத்தி வச்சிடலாம். அதெல்லாம் மக்களுக்கு கொடுக்காம கூட இருக்கலாம். The concept of emergency provisions was borrowed from Germany. வெய்மர் கான்ஸ்டியூஷன் கிட்ட இருந்து, ஜெர்மனியுடைய வெய்மர் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்த கான்செப்ட் தான் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஓகே, அவசர காலநிலை சொல்கிறோம்ல, எமர்ஜென்சி ப்ரொவிஷன். அது இந்த கான்செப்ட் யார்கிட்ட இருந்து வாங்கணும்? ஜெர்மனி கிட்ட இருந்து வாங்கணும். Supreme Court of India was established on 28 January 1950. We know that the Supreme Court has one Chief Justice and maximum 33 judges இருப்பாங்க. ஓகே, 33 judges plus ஒரு Supreme Court Chief Justice. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் 34 பேர் Supreme Courtல இருக்காங்க. The age of retirement of Supreme Court பார்த்தோன்னா 65 years ஆன Supreme Courtல இருக்க ஜட்ஜஸும் சரி, சிஜேயும் ரிட்டையர் ஆகலாம். High Court judges retire at the age of 62. ஆனால் Supreme Court judges retire at the age of 65. The Parliament of India is bicameral. ஈரவை கொண்டது. லோக்சபா, ராஜ்யசபா ஈரவை கொண்டது தான் Parliament of India. ஓகே, லோக்சபா is called the House of People, ராஜ்யசபா is called the Council of States. House of People னா லோக்சபா சொல்றோம், Council of States னு ராஜ்யசபா சொல்றோம். Maximum strength of லோக்சபா is 552 members. லோக்சபால அதிகபட்சம் எவ்வளவு maximum strength 552 members இருக்கலாம். Maximum strength of ராஜ்யசபான்னு பார்த்தோம்னா 250 members தான் இருக்கலாம். லோக்சபால வந்து 552 members வரணும் இருக்கலாம் maximum strength. ராஜ்யசபால maximum strength வந்து 250 members இருக்கலாம். The tenure of லோக்சபா 5 years. ஆனால் ராஜ்யசபா ஒரு நிரந்தரவை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பகுதியினர் வந்து என்ன சொல்றாங்க, பதவி விலகுறாங்க. ஓகே, ராஜ்யசபால The Vice President of India is the ex-official chairman of ராஜ்யசபா. ராஜ்யசபாவை வழிநடத்துபவர் யாரு? Vice President of India. The minimum age to become a member of லோக்சபா. லோக்சபால ஒரு மெம்பர் ஆகிறதுக்கான மினிமம் ஏஜ் வந்து 25 years. The minimum age to become a member of ராஜ்யசபானா 30 years. அப்போ வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் 30 years தான், குடியரசுத் தலைவருக்கும் 30 years தான். லோக்சபா மெம்பரான பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான ஏஜும் 25 years தான். லோக்சபா மெம்பர் ஆகிறதுக்கான ஏஜும் 25 years தான். ஓகே, ஆர்டிகல் 370 gave special status to ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆனால் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 370 ஆர்டிகல் வந்து எடுத்துச்சுன்னா ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போ இருந்தது அதுக்கான ஆர்டிகல் 370. ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதுக்கான ஆர்டிகல் 370. ஆனால் நவ் ரிவோக்டு. ஓகே, தென் ஆர்டிகல் 35A empower the ஜம்மு காஷ்மீர் லெஜிஸ்லேச்சர் டு டிஃபைன் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். ஆனால் இப்போ அதுவும் இப்போ எடுத்தாச்சு. அதனால 35A எல்லாம் தேவையில்ல, கேட்க வாய்ப்பில்லை. நெக்ஸ்ட், the constitution provides for single citizenship. கான்ஸ்டியூஷன் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் கொடுக்குது. ஸ்டேட்டுக்கு தனியாக சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படலை, ஒரே இந்தியருங்கிறது தான் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்ட சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. ஓகே,
And then Article 324 provides for the establishment of Election Commission of India. Election Commission அமைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குற எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குற ஆர்டிகல் வந்து Article 324, Article 324 CAG என்னன்னு பார்த்துக்கணும், எலெக்ஷன் கமிஷன் என்னன்னு பார்த்துக்கணும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், TNPSC, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ஸோ இதுக்கான ஆர்டிகல்ஸ் எல்லாங்கிறது நம்ம அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்றது. Article 324 provides for the establishment of the Election Commission of India. The Constitution originally recognized 14 official languages. பார்த்தோம், இப்போ 22 official languages இருக்கு. கான்ஸ்டியூஷன் உருவானப்ப எத்தனை லாங்குவேஜஸ் தான் ரெகனைஸ் பண்ணியிருந்தாங்க? 14 official languages தான் ரெகனைஸ் பண்ணியிருந்தாங்க. official language. Okay, then வந்து Article 343 declares Hindi in Devanagari script as the official language of India. Hindi Devanagari scriptல இருக்க ஹிந்தியை official language of India ன்னு சொல்ற ஆர்டிகல் இது Article 343. Article 343 declares Hindi in Devanagari script as the official language of India அப்படின்னு சொல்றது Article 343. English is to continue as an associate official language. இங்கிலீஷ் தொடரலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட கான்ஸ்டியூஷன்ல the financial commission constituted under Article 280. Article 280 கீழ financial commissionங்கிறது அமைக்கப்படுது. நிதி ஆணையம் அமைக்கப்படுறதுக்கான Article 280. Article 148 வந்து CAG. Article 148 provides for the comptroller and auditor general of India. CAG கான ஆர்டிகல் வந்து Article 148. Article 76 provides for the attorney general of India. Attorney general of India தொடர்பான ஆர்டிகல் வந்து Article 76. Article 110 மணி பில் சொல்லிட்டோம். ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா பார்த்தோன்னா டிசைட்ஸ் வெதர் a bill மணி பில்லா அப்படின்னு டிசைட் பண்ணுறது யார் தான்? நம்ம லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் தான். ஓகே, Article 112 mentions the annual financial statement. யூனியன் பட்ஜெட் பற்றி சொல்கிறதுக்கான Article 112. 110 மணி பில். Article 112 வந்து annual financial statement பற்றி சொல்லுது. அது யூனியன் பட்ஜெட் annual financial statement பற்றி சொல்கிறதுக்கான Article 112. And then Article 262 deals with the adjudication of disputes relating to interstate rivers. மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனை தொடர்பான அந்த adjudication of disputes பற்றி சொல்கிறது Article 262. 262 தான் வந்து மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனை தொடர்பான தகவல்களை நீதி வழங்குறது பற்றி சொல்கிறது Article 262. Interstate Council ஒன்று இருக்குது, ISC. Interstate Council is established under Article 263. Article 262 deals with the adjudication of disputes relating to interstate rivers ன்னு பார்த்தோம். Next Article 263 article deals with the establishment of Interstate Council. Article 243 இருந்து 243 O வரணும் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்துட்டோம். 243 P இருந்து 243 ZG வரமான ஆர்டிகல்ஸ் முனிசிபாலிட்டிஸ்க்கான ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 73rd Amendment 1992 வந்தது. அதன்படி தான் கேவ் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் எப்போ தான் கொடுக்கப்பட்டது? அரசமைப்பு அங்கீகாரம் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் எப்போ கொடுத்தாங்கன்னா 73rd Amendment மூலமா 1992ல பஞ்சாயத்து ராஜுக்கும் 1992ல 74th Amendment மூலமா முனிசிபாலிட்டிஸ்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. Article 73rd Amendment மூலமா 1992ல கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் பஞ்சாயத்து ராஜுக்கு கொடுக்கப்பட்டது. 74th Amendment மூலமா 1992 அதே வருஷத்துல கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் முனிசிபாலிட்டிஸ்க்கு வழங்கப்பட்டது. Amendment 73 and 74 ஞாபகம். 73 பஞ்சாயத்து ராஜுக்கு, 74 முனிசிபாலிட்டிஸ்க்கு. Article 21 provides for the right to life and personal liberty. Article 21 வாழ்வதற்கான உரிமை, தனி மனித உரிமை, சுதந்திரம், இது பற்றி சொல்றதுக்கான ஆர்டிகல் வந்து Article 21. 21A நம்ம தெரியும், ரைட் டு எஜுகேஷன் 86th Amendment Act மூலமா 2002ல ஆட் சேர்க்கப்பட்டது தான் Article 21A. The Indian Constitution provides for the secular state. மத சார்பற்ற நாடு இந்தியா. ஸ்பிரிட் படியுமே இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு தான். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடாக தான் வரையறுக்குது. ஆனால் பிரியாம்பிள் செகுலர்ன்ற வேர்டு எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 1976ல 42nd Amendment மூலமா தான் ஆட் பண்ணாங்க. தென் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், அதாவது ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ங்கிற கான்செப்ட் வந்து கான்சிக்வன்சஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கெல்லாம் போடுறாங்களே, அது எதன் அடிப்படையில்? இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசத்தின் அடிப்படையில் தான். அதனுடைய விளைவாக தான் அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்லாம் போடப்படுது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ங்கிறது என்னன்னா, பொதுநல வழக்கு. எந்த ஒரு தனி மனிதனோ, தனியாக அமைப்போ, நிறுவனமோ பொதுமக்கள் நலனுக்காக வழக்கு தொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். The public interest litigation was introduced by Justice P. N. Bhagwati. Justice P. N. Bhagwati அவர்கள் தான் வந்து இந்த பில் சொல்லப்படுற பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை அறிமுகப்படுத்தினார். கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் பண்ணுறதுக்கான ஆர்டிகல் Article 368. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அமெண்ட் பண்ணலாம் ஒரு சில விஷயங்களில் சிம்பிள் மெஜாரிட்டியில் அமெண்ட் பண்ணலாம், ஒரு சில விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான ஆர்டிகல் வந்து 368. Basic structure doctrine was propounded in கேசவானந்த பாரதி கேஸ் 1973. 1973 கேசவானந்த பாரதி கேஸ் நடக்கும்போது தான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்ட்ரின் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டது. இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1951ல வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்த மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் அமெண்ட்மெண்ட் எதுனா 42nd Amendment தான் 1976ல வந்தது, எமர்ஜென்சி பீரியட்ல. மினர்வா மில்ஸ் கேஸ் எப்போ நடந்ததுன்னா 1980. அந்த கேஸ் நடக்கும்போது தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ங்கிறது வந்து வலுப்படுத்தப்பட்டது. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அதுக்கான Article 32. ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம கான்ஸ்டியூஷன் தொடர்பான இன்னும் பல தகவல்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching.